கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்று உலகளவில் நம்ம எல்லாருமே சாம்பல் புதன் கொண்டாடுவோம். இதே கத்தோலிக்க திருச்சபை அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குருத்தோல் ஞாயிறு அன்னைக்கு அவங்க கொண்டு போன அந்த பவனிக்கு கொண்டு போன அந்த குருத்தோலையை வீட்டில் பத்திரமா வச்சுருப்பாங்க. அதை தீயில் எரித்து அதில் வர அந்த சாம்பலை அந்த 40 டேஸ்க்கும் அவங்க நெத்தியில் ஜோம் பண்ணும்போது, அவங்க அந்த சாப்பல் அதை முடிச்சுட்டு வரும்போதுலாம் அவங்க அதை தினமும் பூசிக்குவாங்க. இன்றைக்கி பர்டிகுலராக அதை அவங்க சிலுவை அடையாளமாக நெத்தியில் போடுறத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் நம்மக்கிட்ட அந்த மாதிரியான பழக்கங்கள் கிடையாது. ஆஷ் வெட்னஸ்டே அவங்க பொறுத்தவரையில் என்னென்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ரோல் மாடலாக அவர் உபவாச ஜெபம் பண்ணுங்க, எனக்காக விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, 1 மணி நேரமாவது நேரம் கொடுத்து நீங்கள் ஜெபிங்கன்னு அவர் சொல்லியிருப்பார். ஆனால் பர்டிகுலராக பைபிளில் எந்த ஒரு கேட்டகிரிலேயோ இல்லை சாப்டர்லேயோ இல்லை கேரக்டர் வைஸாகவோ 40 டேஸில் அவங்க உபவாசத்து ஜெபம் பண்ணாங்க, அவங்க தனித்திருந்து ஜெபம் பண்ணாங்கன்னு நம்ம பார்க்க முடியாது 40 டேஸ்க்கு. பட் அதை ஒருங்கிணைச்சு நம்ம முறைமைகளின்படி நம்ம ஒதுக்கிட்டே தான் அந்த 40 டேஸ்க்கு. இதில் ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னா, வார்த்தையில் எல்லாமே உலகத்தில் படைச்சாங்க. 6 நாள் அவங்க படைச்சிட்டாங்க. எல்லாமே நல்லது, மிகவும் எக்ஸலண்ட்டாக சூப்பராக கண்களுக்கு சூப்பராக படைச்சிட்டாங்க. ஸோ மத்தேயு நம்ம 6:26 என்ன வாசிப்போம்னா, ஏசு கிறிஸ்து அவரோட சாயலில் நம்ம எல்லாரையுமே படைச்சாங்க. நம்ம அனுதினமும் அவரோட அந்த வார்த்தையின்படி தான் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். ஏசப்பா நம்மளை படைச்சது எல்லா மிருக ஜீவன்கள், ஊர்வன, பரப்பன, இயற்கை எல்லாமே படைச்சாங்க. பட் ஆனால் ஏசப்பா மனுஷனை படைச்சது மிகவும் நல்லதாக ஏசப்பாவோட கண்களுக்கு பட்டோமா நம்ம. ஸோ அவர் என்ன பண்ணாரா, அவரை நம்மளை ஸ்பெஷலாக அவரோட சாயல், அவரோட ரூபத்தில் நம்மளை படைச்சாங்களாம். அப்போது ஏசப்பா நம்மிடத்தில் அன்பு கொண்டாங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறு. இந்த 3 தான். நான் உன்கிட்ட அன்பா இருக்கேன், நீ உன்கிட்ட அன்பாரு, உன்கிட்ட நீ அன்பா இருக்க மாதிரியே பிறர்கிட்டையும் நீ அன்பாரு. இந்த 3 தான் பைபிளோட ஹோல் இதையும் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க ஏசப்பா. ஏசப்பா நமக்காக பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க, பாடுகளை ஏற்றுக்கொண்டாங்க, மரித்தாங்க, அடக்கம் பண்ணப்பட்டாங்க, மீண்டும் ஒரு நாளில் உயிர் தெழுந்தாங்க நமக்காக. இன்றும் நம்மளோட உயிரோட ஜீவிக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், நம்ம ஒரு நாள் பிறந்தோம், ஒரு நாள் வாழ்கிறோம், ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் நம்ம இறந்துருவோம். இறந்ததுக்கப்புறம் நம்மளுடைய நித்திய ஜீவன், நம்ம மறுஜீவன், தேவனை முகமுகமாக தரிசிக்க ஒரு நாள் உண்டு. இந்த இடைப்பட்ட நாட்கள் நம்ம ஓடுகிறத தேவனுக்கு சாட்சியாக இருக்கணும். நம்ம இடத்துல எப்படி அன்பாக இருக்கணும், நம்ம சுய சரீரத்தின் மேலே நம்ம எவ்வளோ அன்பாக, எவ்வளோ லவ்வாக, எவ்வளோ கேரிங்காக, எவ்வளோ செக்யூரிட்டியாக நம்ம இருக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய பிறரிடத்திலும் நம்ம இருக்கணும். ஆனால் நம்மளால் அந்த பாசிபிள் செய்கிறது ரொம்ப கஷ்டம். சொல்லிடலாம் வார்த்தையில், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுன்னு சொல்லிடலாம். பட் ஆனால் அதை செய்கிறது ரொம்ப 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 டிஃபிகல்ட். அதை செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட ரொம்ப மாடுலேஷன் தேவை, ரொம்ப கிரெடிட் தேவை, ரொம்ப எஃபர்ட் தேவை. ஸோ சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் ஏசப்பா இந்த உலகத்தில் பகையோ, விரோதமோ, பொய்யோ, களவோ, எந்த விதமான சதியோ, துரோகமோ, பெருமையோ, நயவஞ்சகமோ, இச்சமோ, டோட்டலாக சொல்ல போனால் பிசாசோட எந்த விதமான ஒரு ப்ராஸ்பரிட்டியும் நம்மளை மேற்கொள்ளக்கூடாதுன்னு ஏசப்பா நினச்சாங்க. அவனோட தந்திரம் எதுவுமே நம்மக்கிட்ட நடக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க. பட் ஆனால் என்ன ஆயிடுச்சு, அவன் நயவஞ்சகமாக ஏவாளை ஏமாற்றி ஆதாமே அதுக்குள்ளே விழுக வச்சு என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டான். ஸோ ஏசப்பா என்ன நினச்சாங்க, ஒரு சபையை நமக்கு தினமும் அனுதினமும் ஒவ்வொரு வாரமும் நம்மளை புதுப்பிக்கத்தக்கத ஒரு சபையை கொடுத்துருக்காங்க. அந்த சபை மட்டும் போதாது, நம்ம இந்த நாட்டையும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். ஏன்னா காலங்கள் பொல்லாதானவைகள், மாய்மாலமான உலகத்தில் ஓடி திரியிறோம். ஆனால் என்ன பண்ணணும், நம்ம பொறுமையோடு ஓட தேவன் நம்ம கிருபை செய்வார். ஸோ அதை தான் நம்ம சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லோரும் ஜெபிக்கும் போது, ஏசப்பா உங்கள் சாயலில் நீங்கள் எங்களை படைச்சிங்க, இந்த 40 நாள் அட்லீஸ்ட் 1%, இன்றைக்கி 1%. ஸோ அந்த 40 நாளுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம 100% மாறிடலாம். பொறுமை வேணும், தாழ்மை வேணும், எல்லாமே வேணும். ஆவின் கனிகள் எல்லாமே நமக்கு தேவை தான். மெயின் நம்ம ஏசப்பா நம்மக்கிட்ட எப்படி அனுபவிச்சாங்க அதை மைண்டில் கொண்டு வரணும். ஸோ அதை கொண்டு வந்தாலும் ரொம்ப கஷ்டம்தான், செய்கிறது எல்லாமே கஷ்டம்தான். சொல்லிடலாம் வார்த்தையில், செயலில் செயல்படுத்துறது ரொம்ப கடினம். ஸோ நம்ம எல்லோரும் கண்ண மூடி ஜெபம் பண்ணுவோம்.
இசப்பா இந்த நாளில் கூட இந்த ஆஷ் வெட்னஸ்டே டேயில் கூட நாங்கள் எல்லோரும் இந்த பாதத்தண்ணியில் வரோம்ப்பா. நீங்கள் பரலோகத்துலேருந்து நாங்கள் செய்கிற ஒவ்வொரு சரி ஒரு தப்பையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. எங்களுக்காக நியமித்த தூதர்கள் எங்கள் முன்னும் பின்னும் இடது வலதுமா இருந்து இந்த நிமிஷம் வரை எங்களை பாதுகாத்துருக்காங்கப்பா. அதற்காக கோடி நன்றி தேவனே. இன்றைக்கி எத்தனையோ பேர் ஆலயம் போன்றிருப்பீங்க, எத்தனையோ ஆலயம் போக முடியாமல் கவலையோடு கண்ணீரோடு இருப்பீங்க, வியாகுலத்தோடு இருப்பீங்க, வேதனையோடு இருப்பீங்க, வியாதிகள் மத்தியில் இருப்பீங்க, கடன் பிரச்சனையில் இருப்பீங்க, இன்னும் கலிகூறத்தக்கதான ஆனந்தத்தில் இருப்பீங்க, இன்னும் உலக பிரகாரம் மாய்மலத்தில் லைத்து இன்பத்தில் அப்படியே மயங்கி போய் நம்ம இருக்கலாம். பணத்திலையோ பேர் புகழ்லையோ இன்னும் பல ஆசையிலையோ பெருமையிலையோ மூழ்கி இருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு நாள் நம்மளை வந்து தட்டி எழுப்பும் போது நம்ம நித்திய ஜீவனுக்கு நேராக ஓடுறோமான்றதை நம்ம நிதானிச்சு பார்க்குறது நிலைமையில நம்ம என்னைக்க கூடாது. இந்த நிமிஷம் ஏசப்பா இருந்தாலும் ஐம் ரெடி, நாங்கள் கூட வர ஏசப்பா, நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போங்கப்பா, நான் நிறைய ஆதாயம் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்ன கொடுத்தீங்க, நான் விதைச்ச விதைகள் இன்றைக்கி அறுவடைக்கு ரெடியாக இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம எல்லோரும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும். ஏசப்பா இதற்கு எல்லாத்துக்கும் எங்களை தகுதிப்படுத்துங்க. நாங்கள் ஜெபிக்கிறதோ நாங்கள் வேத வாசிக்கிறதோ அதை பற்றி தியானிக்கிறது குறைவாக இருக்கலாம். அந்த 40 நாளில் ஒரு மெழுகு எப்படி தன்னை உருக்கி ஒளி தருதோ அதே மாதிரி இந்த 40 நாட்குள்ளே இந்த எண்டிங்குள்ளே நாங்கள் ஈஸ்டருக்குள்ளே எங்களாரையும் நாங்கள் ஒரு மோல்டாக மாற்ற, ஒரு குயவன் கையில் களிமண்ணாக மாற்ற, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைவாக இருப்பதில் போல் நாங்கள் உமக்குள்ளே எரிகிற விளக்காய், அனல் விட்டு எரிகிற விளக்காய் மாறி நீங்கள் உதவி செய்யுங்க. மீதன் ஒவ்வொரு வேலையும் உடைய கருத்துக்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு இயேசுவின் அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம், நன்றி.